அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் நாளை சென்னையை நோக்கி நகரும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நெருங்கும் என்று தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, டிட்வா புயலானது நாளை அதிகாலை கரை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது நாளை மாலை புயல் கரையை கடக்கும். அதாவது வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்பகுதி. லிபிகா, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் சாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை நோக்கி நகருமா? காலை பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இலங்கையோட நிலைப்பகுதியில இருந்து கடல் பகுதிக்கு வந்திருக்கிறது. டெல்டால இருந்து கொஞ்சம் தொலைவில் நமக்கு பயன்படுறது இருக்கிறது. ஒரு வலுவிழந்த நிலைமையில தான் இருக்கிறத பாக்குறோம். பட் மேலும் மேற்கு நோக்கு நகர்ந்து கொஞ்சம் இந்த ஓப்பன் சீல வந்தனால கொஞ்சம் அது வந்து இன்டென்சிஃபை ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாடோட கடற்கரையை ஒட்டி பேரலாக ஒட்டியே நகர்ந்து நாளை மாலை வந்து நமக்கு சென்னைக்கு அருகே வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த ட்ராக் ஒரிஜினலா நம்ம என்ன ட்ராக் வந்து பேரலல் டு த கோஸ்ட் அப்படியே மூவ்மெண்ட் ஆகி வரும். ஸோ இப்போ நாகை பகுதியில எல்லாம் கனமழை பொழிவாகிறது நம்ம பாக்குறோம். இப்ப கடலூர் போன்ற பகுதிகளுக்கு மழை ஷிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே சென்னைக்கு நமக்கு 26 நாளைக்கு காலையில இருந்து நமக்கு மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல இப்ப மழை பொழிவு எப்போ குறைய தொடங்கும்? அதே போல சென்னையில இப்ப இது வலுவிழப்பதன் காரணமா சென்னையில மழை எப்படி இருக்கும்? ஒரு புயலுக்கும் ஒரு டீப் டிப்ரெஷனுக்கும் மண்டலத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 5 to 10 knots தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால நம்ம அது புயலா இருந்தனால நமக்கு வந்து ஒரு 35 knots கொடுத்தா நாட்ஸோட காற்றோட வேகம் வீசினால் அதுக்கு வந்து நம்ம புயல் பெயர் கொடுக்குறோம். அதுவே ஒரு 34 knots இல்ல 35 knots இருந்தனால அதனால பெரிய மாற்றம் கிடையாது. நமக்கு வந்து புயல்ல இருந்து டீப் டிப்ரெஷன், அதாவது தீவிர மண்டலமாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாமே தவிர மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது அதுக்கு. ஸோ இது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த காற்றோட இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்று காலை வரைக்குமே நமக்கு வந்து டெல்டா பகுதியில பர்டிகுலரா கடலோரம் ஒட்டி உள்ள இடங்கள், அதாவது ரொம்ப உள்பகுதிக்கு மழை அதிகமாக இல்லை. நம்ம வேதாரண்யம், கோடியக்கரை, நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து மிக கனமழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். பர்டிகுலரா கோடியக்கரையில நமக்கு கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது பாக்குறோம். ஸோ இது தொடர்ந்து மழை வந்து இன்னும் மலை மேகங்கள் வந்து இந்த டெல்டா பகுதி நாகப்பட்டினம் பகுதியில இருக்கிறது. அது கோடியக்கரை பகுதியிலிருந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது. பட் அந்த டிப்ல கொஞ்சம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இப்போ நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால நல்ல மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். போக போக படிப்படியாக மாலை நேரத்துல டெல்டா பகுதியில மழை குறையும். படிப்படியாக அந்த மயிலாடுதுறை, கடலூர் அந்த பகுதியில ரெயின் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாலை வரைக்கும் நமக்கு டெல்டாக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். மாலைக்கு பிறகு இந்த கடலூர், பாண்டி அப்படின்றது ரெயின் ஷிஃப்ட் ஆகிவிடும். வடகடலோர மாவட்டங்கள்ல அடுத்த 2 நாட்கள் மழை பொழிவு எப்படி இருக்கும்? நாளை மாலை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இருக்கிறத பாக்குறோம். வேகமாக, அதாவது ரொம்ப ஸ்லோ மூவிங் சைக்ளோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இதை தூக்கி விடுறதுனால கொஞ்சம் வேகமாக நமக்கு நகர்ந்து சென்று விடுகிறது. ஸோ இது வந்து நாளை மாலை 6 இரவு நேரத்திலேயே நமக்கு வந்து நம்ம சென்னை தாண்டி அது பக்கத்துல வந்துகிறது பாக்குறோம். ஸோ நாளை இரவு வரைக்கும் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் தென்னாந்திராக்கு வந்து மழை போய்விடும். ஸோ நாளை இரவு வரைக்கும் நமக்கு கடலோர மாவட்டங்களுக்கு, வட தமிழகத்தோட கடலோர மாவட்டங்கள் உள்ள அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஸோ இந்த பகுதியில கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் பார்க்கிறோம். நாளை இரவு வரைக்கும் நமக்கு இருக்குது. அதன் பின் தென்னாந்திரா பகுதி, நெல்லூர் போன்ற பகுதிகளுக்கு மழை தாண்டி போய்விடுகிறது பார்க்கிறோம். இணைப்பில் வந்து விளக்கியமைக்கு நன்றி திரு பிரதீப் சாந்த். புயல் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தற்போது 380 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது டிட்வா புயல். இது தொடர்பாக தற்போது வரைகலை வாயிலாக விளக்க இருக்கிறார் லிபிகா. இனி உங்கள்